வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்கியலட்சுமி சீரியல் இன்னைக்கு எபிசோட்ல வரக்கூடிய சுவாரஸ்யமான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். கோபி பாக்கியாட்ட வந்து காஃபி கேட்கிறாரு. பாக்கியா மாமனார் பாக்கியாட்ட சொல்றாரு, பாக்குறதுக்கு ரொம்ப பாவமா இருக்குமா, ஒரு காஃபி போட்டு கொடுமா அப்படின்னு சொல்றாரு. இந்த வீட்டுல இருக்கிற ஒரு ஆளை நினைச்சு நீ காஃபி போட்டு கொடுக்க வேணாம், ரோட்ல போற யாரோ ஒருத்தவங்க தாகத்துக்கு தண்ணி கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி நினைச்சு போட்டு கொடுமா அப்படின்னு சொல்றாரு. உனக்கு விருப்பம் இல்லைன்னா அது கூட கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. பாக்கியாவுமே இப்போ கோபிக்காக காஃபி போட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த டைம்ல கரெக்டா ராதிகா வராங்க. ராதிகா பார்த்த உடனே கோபி நான் காஃபிலாம் எதுவும் கேட்கல அப்படின்னு பயந்து அங்கிருந்து ஓடி போயிடுறாரு. ராதிகா பாக்கியாட்ட என்ன பாக்கியா, கோபிக்கு காஃபி கொடுத்து இம்ப்ரெஸ் பண்ண பாக்குறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. பாக்கியா சொல்றாங்க, அவர் கூட சேர்ந்து வாழ்ந்த நாட்கள்லயே நான் அவரை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைச்சது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. உங்களோட இன்செக்யூர் எனக்கு புரியுது மேடம் அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. அவர் எனக்கு வேணும்னு நான் நினைச்சிருந்தேன்னா நான் டைவர்ஸே பண்ணிருக்க மாட்டேன். டைவர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் காஃபி போட்டு நான் எதுக்காக இம்ப்ரெஸ் பண்ண போறேன் அப்படின்னு கேக்குறாங்க. நான் ஒரு கல்யாண ஆர்டர் எடுத்தேன் அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 500 பேருக்காவது நான் காஃபி போட்டு கொடுப்பேன். அங்க இருக்கிறவங்கள இம்ப்ரெஸ் பண்றதுக்காகவா அந்த மாதிரி பண்றேன் அப்படின்னு கேக்குறாங்க. வாங்குற பணத்துக்கு வேலை செய்யறேன், அங்க யாராவது இம்ப்ரெஸ் ஆனாங்கன்னா கூட எனக்கு ஆர்டர் ஏதாவது கிடைக்கும். இங்க இம்ப்ரெஸ் பண்ணி எனக்கு என்ன கிடைக்க போகுது சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க. வாய்க்கு வந்தபடிலாம் பேசாதீங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க பாக்கியா. அடுத்ததா இனியா ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்கிறாங்க. ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ½ பிஃபோராகவே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே டைம் ஆயிடுச்சு, செலியனை நான் போய் ட்ராப் பண்ண சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு செலியனை கூப்பிடுறாங்க. பார்த்தா ஜெனி வேகமா வராங்க. மெதுவா வர முடியாதா ஜெனி, ஏன் இவ்வளவு ஃபாஸ்டா வந்துட்டு இருக்கிற அப்படின்னு பாட்டி திட்டுறாங்க. செலியனுக்கு ஏதோ மீட்டிங் இருக்குன்னு ஃபோன் கால் பேசிட்டு இருக்கிறான், அவன் வரதுக்கு எப்படி 1 hour ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க ஜெனி. அண்ணனுக்கு மீட்டிங் இருந்துச்சுன்னா ஏற்கனவே சொல்லிருக்கலாம்ல, நான் வேற ஏதாவது அரேஞ்ச் பண்ணிருப்பேன்ல அப்படின்னு சொல்றாங்க இனியா. திடீர்னு தான் மேனேஜர் ஃபோன் பண்ணி சொன்னாரு அப்படின்னு சொல்றாங்க ஜெனி. நான் கொண்டு போய் ஆட்டோல விடுறேன் அப்படின்னு சொல்றாரு தாத்தா. ஆட்டோ பிடிச்சு போறதுக்கு டைம் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இனியா. பாக்கியா சொல்றாங்க, நான் வேணா உன்னை 2 வீலர்ல கொண்டு வந்து விடட்டுமா, நான் போய் சாரி மாத்திட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கெல்லாம் டைம் இல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இனியா. அந்த டைம்ல கரெக்டா கோபி இப்போ அங்க வராரு. இனியாவை நான் ஸ்கூல்ல டிராப் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. இனியா பாக்கியாவை பார்த்தே நின்றுட்டு இருக்கிறாங்க. இவ்வளவு நேரம் டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருந்த, போக வேண்டியதானே அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. குழந்தையோட லஞ்ச் பாக்ஸ் என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லி கோபி வாங்கிக்கிறாரு. இப்போ இனியா கோபி கூட ஸ்கூலுக்கு போறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ராதிகா வந்து கோபியை தேடுறாங்க. ஜெனிட்ட கோபி எங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஜெனி தெரியலன்னு சொல்லிடுறாங்க. செல்வி இப்போ ராதிகாட்ட கோபி சாரை தானே தேடுறீங்க, ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன் கபோர்டெல்லாம் திறந்து பார்த்துட்டு சார் இங்க இல்ல அப்படின்னு நக்கலா பதில் சொல்றாங்க. அவர் எங்க போயிருக்காருன்னு தெரியலன்னு சொல்ல வேண்டியதானே, எதுக்காக நக்கலா பதில் சொல்ற அப்படின்னு ராதிகா கோபப்படுறாங்க. ராதிகாட்ட கோபி எங்க இருக்கிறான்னு உனக்கு தெரியணும் அவ்வளவுதானே அப்படின்னு கோபியோட அம்மா கேக்குறாங்க. இப்பதான் சாப்பாடு கொடுத்து தொட்டில தூங்க வச்சிருக்கிறேன் அப்படின்னு நக்கலா பேசி சிரிக்கிறாங்க. ராதிகா கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து சொல்றாங்க, கோபியோட கார் வெளியில இல்ல, அவர் ஆபீஸ் தான் போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. பெரிய கண்டுபிடிப்பு தான், ஆனா கோபி ஆபீஸ்க்கு போல, இனியாவை கூப்பிட்டு ஸ்கூலுக்கு போயிருக்கிறான் அப்படின்னு கோபியோட அம்மா சொல்றாங்க. ராதிகா மனசுல நினைக்கிறாங்க, மயுவ ஸ்கூல்ல டிராப் பண்ண சொன்னா மட்டும் செய்ய மாட்டேங்கிறாரு, இப்ப இனியாவை மட்டும் கூட்டிட்டு போயிருக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. கோபியும் இனியாவும் இப்போ ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கிறாங்க கார்ல. என்ன இனியா சைலண்டாவே வந்துட்டு இருக்கிற, முன்னாடி மாதிரி நீ இல்ல, ரொம்ப மாறிட்ட அப்படின்னு சொல்றாரு கோபி. நீங்களும் தான் டாடி ரொம்ப மாறிட்டீங்க, முன்னாடி எல்லாம் குடிக்கவே மாட்டீங்க, இப்பெல்லாம் குடிக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க இனியா. டாடிக்கு நிறைய ஸ்ட்ரெஸ், நிறைய ப்ராப்ளம், அதனாலதான் இந்த கெட்ட பழக்கம் வந்துருச்சு அப்படின்னு சொல்றாரு கோபி. உங்களோட ப்ராப்ளம் அந்த ராதிகா ஆண்டி தானே அப்படின்னு கேக்குறாங்க இனியா. நீங்க அவங்கள கல்யாணமே பண்ணிருக்க கூடாது டாடி அப்படின்னு சொல்றாங்க. நீங்க அவங்கள விட்டுட்டு வந்துருங்க டாடி, எங்க கூடவே இருந்துருங்க, நம்ம ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் தப்பு இனியா, நான் அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டேன் தான், இருந்தாலும் நான் ப்ராமிஸ் பண்ணிருக்கிறேன் ராதிகாவுக்கு, என்னால மயுவையும் ராதிகாவையும் தனியா விட்டுட்டு வர முடியாது அப்படின்னு சொல்றாரு கோபி. அம்மாவுக்கு தான் நீங்க ப்ராமிஸ் பண்ணீங்க, நீங்க என்ன விட்டுட்டு போகலையா அப்படின்னு கேக்குறாங்க இனியா. நீ தான் இப்படி சொல்ற, ஆனா உன் அம்மா ரொம்ப சந்தோஷமால இருக்கிறா இப்பெல்லாம் அப்படின்னு சொல்றாரு கோபி. அது என்னமோ உண்மைதான் டாடி அப்படின்னு சொல்றாங்க இனியா. அம்மா இப்பெல்லாம் ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுட்டே இருக்கிறாங்க, பாட்டி ஏதாவது சொன்னா கூட முன்னாடி அழுவாங்கல்ல அம்மா, இப்பெல்லாம் பாட்டியவே ஐஸ் வச்சு கரெக்ட் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. நானும் உன்னோட அம்மாவை கவனிச்சுட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு கோபி. பாக்கியா முன்னாடி மாதிரி இல்ல, ரொம்பவே சேஞ்ச் ஆயிட்டா, பட் இட்ஸ் த குட் சேஞ்ச் அப்படின்னு சொல்றாரு. இனியா கோபிட்ட கேக்குறாங்க, நீங்க போன உடனே அம்மா இவ்வளவு மாறிட்டாங்கன்னா நீங்க அம்மாவை அவ்வளவு டார்ச்சர் பண்ணீங்களா டாடி அப்படின்னு கேக்குறாங்க. டார்ச்சர்ன்றதெல்லாம் ரொம்ப பெரிய வார்த்தை, நல்லா டார்ச்சர் பண்ணவே இல்லை அப்படின்னு கோபி சொல்றாரு. அப்புறம் எதுக்காக அம்மா விட்டா போதுன்ற மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க இனியா. பெரியவங்க லைஃப்ல என்ன நடக்குதுன்னு நீ பார்க்காத, நீ கான்சென்ட்ரேட் பண்றதெல்லாம் உன்னோட ஸ்டடீஸ்ல மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு கோபி. நீ எதை நினைச்சும் கவலைப்படக்கூடாது அப்படின்னு சொல்றாரு.
அம்மா என்ன கவலைப்படவே விடுறதே இல்லை அப்படின்னு சொல்றாங்க இனியா. ஆனா நீங்க தான் என்ன கவலைப்பட வைக்கிறீங்க டாடி, இனிமே நீங்க குடிக்கவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க இனியா. என் குழந்தை சொல்லிருச்சுல, இனிமே நான் குடிக்க மாட்டேன், காட் ப்ராமிஸ் அப்படின்னு சொல்றாரு கோபி. நீங்க ராதிகா ஆண்டி கூட அங்க போகவும் கூடாது அப்படின்னு சொல்றாங்க இனியா. அது எப்படி முடியும்ன்ற மாதிரி பாக்குறாரு கோபி. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலரா சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.